காதலுக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது. இந்த லவ் ஸ்டோரி ஹாப்பி எண்டிங் தான். She lives in a very male dominant house. There's no except for her sister, so it's about their their beliefs, and they're pretty conservative, and how she's trying to fight for love. That's what the film is about. Hi, this is Divya here from Meendum Oru Kadal Kadai team. I have played a sister role for Isha Talwar. It's a very nice role. It is a remake of Tattathin Marayathu Malayalam movie. So please support us. Thank you so much. Hi Dinamalar viewers, என் பேர் வால்டர். மீண்டும் ஒரு காதல் கதை படத்தில் நான் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். மியூசிக்கெல்லாம் இந்த ஆல்பம் வந்து ஹிட் ஆகிருக்கு. தட்டத்தின் மரத்தில் எப்படி சாங்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் சாங்ஸ் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இது வந்து அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். இதில் என்னோடய கேரக்டர் நேம் வந்து வினோத். படம் ஃபுல்லாக ஹீரோயினை லவ் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். படம் வந்து ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் ஃபிலிம். மித்ரன் ஜவஹர் அவர்கள் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. திரைப்பட கல்லூரியில் என்னுடைய ஜூனியர்னு கூட சொல்லலாம். ஒண்டர்ஃபுல் மேன். நான் அவரை வந்து ஒரு காமன் விஷயத்தை ஷேர் பண்ணிப்போம். ரெண்டு பேருமே வந்து மகேந்திரன் சாருடைய பயங்கர ஃபேன்ஸ். ரெண்டு பேருமே வந்து மகேந்திரன் சார் படத்தில் சாசனம் படத்தில் ஒர்க் பண்ணோம். அவர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார், நான் ஆக்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிற ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் தான் இந்த படமும் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஜானி, ஒரு காதலுக்கு மரியாதை, அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம் தான் இருக்கும் அது. ஸோ நான் இதில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தேன். இது மலையாளத்துலேருந்து தமிழில் தழுவப்பட்ட ஒரு படம். அது தட்டத்தில் மறையத்துன்னு மலையாளத்தில் வந்து ரொம்ப வெற்றிகரமாக ஓடி அவார்டுகளை குவித்த படம். அந்த படத்தில் சீனிவாசன் பண்ண ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன். ஒரு ஆழமான ஒரு கதாபாத்திரம், அழுத்தமான கதாபாத்திரம். படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது தலைவாசல் விஜய் சொல்கிறதுலையும் ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு உங்களை யோசிக்க வைக்கக்கூட ஒரு படம். வணக்கம், நான் மித்ரன் ஜவர் பேசுகிறேன். யாரடி மோகினி குட்டி உத்தமபுத்திரனுக்கு அப்புறம் நான் டைரக்ட் பண்ணியிருக்க படம் இது மீண்டும் ஒரு காதல் கதை. மீண்டும் ஒரு காதல் கதை வந்து டைட்டிலே இருக்குது. அது வந்து ஒரு லவ் பேஸ்ட் ஃபிலிமு. இது ஆக்சுவலாக மலையாளத்தில் தட்டத்தின் மறைத்து அப்படின்ற ஒரு படத்தோட ரீமேக் தான். இருந்தாலும் எல்லா படத்துலையும் ஏற்கனவே வந்து நான் அதை ரீமேக்குன்ற ஃபீல் இல்லாமல் தான் இந்த படத்தையும் ஒரு ஃப்ரெஷ் ஃபிலிமாக ட்ரீட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எல்லோரும் படம் பார்த்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த லவ் ஸ்டோரி ஹாப்பி எண்டிங் தான். அதுக்கு மேல என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியும். எத்தனை சினிமா பார்த்திருக்கேன், அதுதானே நடந்துச்சு. இல்லை சார், ஒரு சின்ன சேஞ்ச்.